ஏன் மழை பெய்யனா பெய்யுதுங்க, இல்லைன்னா பனியா அங்கேயே இருந்தா அங்கேயே இருக்குது. ஆண்டுடைய கட்டளை இல்லாம ஒரு துளி தண்ணீர் கூட விழாதுங்க. நீங்க எத்தனையோ தேசங்கள்ல மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா? மழை தண்ணி இல்லாம பயிர் நிலம் வழியாம உழவு கஷ்டப்படுறாங்க. ஆக தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்துல மழையை அனுப்புகிறார், ஏற்ற நேரத்துல காற்றை அனுப்புகிறார், ஏற்ற நேரத்துல சகல விதமான வசதிகளை உனக்கும் எனக்கும் செஞ்சு தருகிறார். இயற்கையெல்லாம் கீழ்ப்படுகிறது. அவர் சாயலால உண்டாக்கப்பட்ட நீங்கள நானும் தான் இன்னைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமா பத்தியா, அவர் சொன்னார் சூரியனை உண்டாகு. ஆதியாக 1:2 பாருங்க. சூரியனை உண்டாகு உண்டானது, நிலவை உண்டாகு உண்டானது. ஆண்டவர் இரவையும் பகலையும் பிரித்தெடுத்தார். பகலுக்கு சூரிய வெளிச்சமா இருக்கிறதுக்கு பகல் என்று பெயரிட்டார், ராத்திரியில் வரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார். எல்லாவற்றையும் படித்து சகல ஜீவ ஜந்துகளை படித்து 6 நாட்கள்ல முழு உலகத்தை ஆண்டவர் படிச்சு வச்சிருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நினைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். அவர் சொன்னாதாங்க காத்தே வருது. காத்து யாரும் பார்த்ததே இல்ல. நம்ம மேல வீசின உடனே உணர்றோம், அவ்வளவுதான். ஆனா அந்த காத்து அதாவது இடது பக்கம் வருதா, வலது பக்கம் வருதா, மேற்குல இருந்து வருதா, கிழக்குல இருந்து வருதா யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த காற்றுக்கு கூட ஆண்டவர் காற்றே போ அப்படின்னு சொல்லி கட்டளை விடுகிறார். எல்லாரும் தேவனுக்கு செவி விடுவீங்க. இனியாவது இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தாவது நாமும் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அந்த